சற்று முன் அப்படி ஆரம்பிக்கலாமா இல்லை எப்படி? டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் நடந்த இந்த டிபேட் விவாதத்தை நம்ம இப்போ தான் பார்த்து முடித்தோம். பல்வேறு தருணங்களில் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் முன் வச்சு பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு 90 நிமிட விவாதத்தில் ஏறக்குறைய அமெரிக்கா சந்திக்கக்கூடிய எல்லா சவால்கள், அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் சந்திக்கக்கூடிய சவால்கள், போர் சூழல்கள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டன. அப்போது ஒன்று அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை அதிகமாக பேசினாங்க. அப்புறம் இந்த அபார்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக பேசினாங்க, பெண் உரிமை பற்றி பேசினாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் யுக்ரைன் இந்த யுத்தத்தை பற்றி பேசினாங்க. அப்புறம் பாலஸ்தீனம், இது மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டன. இவ்வளவு ஆழமான அகலமான விவாதம் அப்படின்னு நடக்கிறதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிக பெரும் தலைவராக வரக்கூடியவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கொள்கைகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த விவாதம். ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும் பொழுது கமலா ஹாரிஸ் போய் நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப்பை நேரடியாக நிறுத்தி கை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நேராக ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே 4 ஆண்டுகள் அதிபராக இருந்தவர். இவங்க கமலா ஹாரிஸ் துணை அதிபராக இருந்தவங்க, இப்போ தொடர்ந்து இப்போவும் துணை அதிபராக இருக்கிறவங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளாரே அடிப்படையில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் நடந்து முடிந்த விஷயங்கள், அவர் செய்த சாதனைகளை பற்றி அதிகமாக பேசினதை நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் எதிர்காலத்தை பற்றியும் இப்போ நிகழ்காலத்தில் நடந்துட்டுருக்கிறது மற்றும் எதிர்காலத்தை பற்றியும் கமலா ஹாரிஸ் பேசுறதை நம்ம பார்த்தோம். 2 வித்தியாசமான சித்தாந்தங்களுக்கு இடையே நடந்த ஒரு முக்கியமான ஒரு விவாதமாக இதை பார்க்கணும். இன்னொரு பக்கம் நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா, இது கருத்தியல் அடிப்படையாக எப்படி இருந்துச்சு அல்லது உண்மையின் அடிப்படையில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் பெரும்பாலும் சொன்ன விஷயங்கள் நிறைய உண்மைக்கு புறம்பானதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஒரு உதாரணம் சொன்னால், ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்கா வெளியே வரும்பொழுது 83 பில்லியன் மதிப்புள்ள தடபாடங்களை அங்கே விட்டுட்டு வந்ததாக அவர் சொல்கிறார். ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, அந்த போர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தானில் இருந்த போரில் அமெரிக்கா செலவு பண்ண தொகை தான் அவ்வளோ. 7.1 பில்லியன் மதிப்புத்தக்க தடபாடங்களை தான் அங்கே விட்டுட்டு வந்தது. அடுத்தது அபார்ஷன் பற்றி பேசும்பொழுது, எப்படி அபார்ஷன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி அபார்ஷன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதாவது கண்டிப்பாக இது இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கான சட்டத்திட்டங்கள் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். முன்னுக்கு பின் முரணாக பேசின 2 பேரும் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களும் கொள்கை முடிவுகளும் இதில் ரொம்ப அதிகமாக ஆழமாக பேசப்பட்டுச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒபாமா ஆக்ட் அல்லது ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் பெரும்பாலும் இந்த நலம் சார்ந்த விஷயங்கள், உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, பெரும்பாலான நேரங்களில் தனியார் இன்சூரன்ஸை சார்ந்து இருக்குது. அதை ஒபாமா கேர் எல்லாருக்கும் பொதுப்படையாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ பொதுப்படையாக ஆக்கும் பொழுது என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒன்று, நம்ம அது அரசு சார்ந்து இருக்கணும், அதோடு சேர்ந்து தனியாரும் சேர்ந்து இறங்கணும் அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன வாதம் இருக்குன்னா, மொத்தமாகவே அரசாங்கம் எடுத்து செய்யணும் அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. 3வது வாதம் தனியார் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது. இந்த 3 வாதங்களுக்கு இடையில தான் கமலா ஹாரிஸ் நிற்கிறாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு எந்த ஒரு தெளிவான ஒரு இதுவும் இல்லை, திட்டமும் இல்லை. ஆனால் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த திட்டங்கள் வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் அவர் செய்த விஷயங்களை மிகவும் அதிகமாக குறை சொல்கிற மாதிரியும், அவரை ஒரு டார்கெட் பண்ணியே பேசுன மாதிரி இருந்துச்சு டொனால்ட் ட்ரம்ப் பேசினது. நான் கமலா ஹாரிஸ் பேசும்போது டொனால்ட் ட்ரம்ப் செய்த விஷயங்கள், அவர் எப்படி ஒரு குற்றவாளி நிரூபிக்கப்பட்டார், எப்படி தண்டிக்கப்பட்டார்,
அந்த தீர்ப்பு மட்டும்தான் இன்னும் கடைசியாக இருக்குது. மற்றபடி ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச நிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பேசினாங்க. அப்போது இறுதியாக பார்க்கும் பொழுது அமெரிக்க மக்கள் எதை ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது தான் கடைசி. இந்த மாதிரி ஒரு வேகமாகவும் அழுத்தமாகவும் குறைகள் சொல்லிக்கிட்டு அமெரிக்காவை ஒரு மிகச்சிறந்த நாடாக நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிற ட்ரம்ப்புக்கும், அமெரிக்கா ஏற்கனவே நல்லா தான் இருக்குது, இன்னும் நிறைய மக்களுக்கு உடல்நலம், உணவு, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்கிற கமலா ஹாரிஸ்க்கும் இடையில் நடக்கக்கூடிய விவாதமாக இருந்துச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 56 நாட்கள் இருக்குது தேர்தலுக்கு. அப்போ இது வரைக்கும் வந்த கணிப்புகள் எல்லாமே ரொம்ப ரெண்டு பேரும் யார் தெளிவான ஒரு முன்னிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லலை. ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஒரு மாநிலத்தில் 51%, இன்னொரு மாநிலத்தில் 41% இருக்கிறாங்க. ஒரே மாநிலத்தில் ஒரு 2-3 சதவீதங்கள் தான் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ இந்த சதவீத வித்தியாசங்கள் இன்னும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை மாற்றுறதுக்கு இந்த டிபேட்டும் ஒரு முக்கியமான காரணமாக அமையும்னு நான் நினைக்கிறேன்.